ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். நம்ம வந்து சின்ன கார்டனிங், என்னுடைய கார்டனிங்கில் வந்து என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போமா? சின்னதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நான் வேஸ்ட் ஆகிற தக்காளிலாம் எடுத்துகிட்டு வந்து இதை மாதிரி லெமன் போட்டிருக்கேன்ல, இதை மாதிரி போட்டுருவேன். ஸோ அந்த தக்காளி, மிளகாய் செடிங்க பாருங்கள், பிடுங்கிட்டு இந்த குட்டீஸ் பிடுங்கிடுவாங்க. ஸோ செம்பருத்தி செடி நம்ம வந்து கீழே இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். கீழே இருந்துன்னா கீழேயும் வந்து நம்ம மதுரையில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க செடி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சோம். என்னோடய மாமியார் வச்சுருந்தாங்க. அங்கே தண்ணி ஊற்ற ஆள் இல்லைன்ட்டு நாங்கள் மேலே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த அரளி செடியும் நம்ம கீழே இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களையும் கீழே இருந்து எல்லாமே நம்ம கீழே இருந்தால் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். இந்த விதை மட்டும் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த செடியெல்லாம் நம்ம கீழே என்னோடய ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுற பாருங்கள். அப்போ வந்து இந்த மல்லிகைப்பூ செடி பெரிய கொடியாக ஏறி இருந்தது. நான் மேலே எடுத்து வைக்கும்போது நிறைய ஈல்டு கொடுத்தது. பார்த்தோன்னா திடீர்னு என்ன பச்சு ஃபுல்லாகவே சத்து போச்சு. சத்து போன உடனே நான் ரொம்ப வரி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வந்து இது வந்து வரி பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன். மீன்ஸ் என்னென்னா, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒரு நாள் சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சு வெஜிடபிள்ஸு, அரிசி கழுவின தண்ணி, சாப்பாடு வடித்த தண்ணி இதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கலாம், திறந்து வைக்கலாம். அந்த தண்ணி சோக் ஆகும். அது வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸு நம்ம அந்த தண்ணி நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். ஊற்றும்போது கூட முட்டைத்தூள்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். ஊற்றிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுச்சு, சின்ன தளிர் வந்து அழகாக துளுத்து வந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா அந்த அடியோடு நான் அறுத்து போட்டேன். முக்கால்வாசி அது என்ன மேலேருந்தே வந்து செத்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து அடியோடு அறுத்து இந்த சைடில் வச்சேன். எங்கே பாருங்கள், ஸோ இருக்கு பாருங்கள், இங்கே வச்சேன். அதுவும் துளுக்க ஆரம்பிச்சிடுச்சு அழகாக. உடனே சரின்னுட்டு பார்த்தேன், மறுபடியும் வந்து வயிறு கொஞ்சமாக வந்து நசுக்கி விட்டுட்டான். அதனால தான் இந்த தடுப்பு வச்சேன். தெரியுதுங்களா? அந்த தடுப்பு வச்சுட்டேன்னா இருக்காது. இதுக்குள்ளே கொஞ்சம் பில்லுலாம் வச்சுருந்தேன். இது ஒரு பாருங்கள், பில்லுலாம் இவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. இதில் வந்து குப்பை மேனி நமக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து வேஸ்ட்டு ரொம்ப எந்த தண்ணியும் நம்ம ஊற்றுறதில்ல. ஸோ நம்ம சாப்பாடு வடித்து அரிசி கழுவின தண்ணி தான் ஊற்றுறோம். ஸோ அதனால் வந்து குப்பை மேனிலாம் வந்து கொஞ்சம் வீக்லி ஒன்ஸு வேப்ப கொழுந்து எல்லாம் வந்து வைரவாக்கும் கீக்கிக்கும் டிவார்மிங்க்கு பற்றி நம்ம இதை கொடுப்போம். அது மாதிரி வந்து இந்த செடியும் செத்து தான் போச்சு. அதோட இதை பாருங்கள், செத்து போயிட்டு இருந்தது. நான் புட்டு போட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா இவ்வளோ பூ கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் மொத்தம் 1 2 and 3 தெரியுதுங்களா, 3 செம்பருத்தியோட 4, ஓகேவா. அப்புறம் தக்காளி செடிங்க வச்சுருக்கேன். உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செடி வச்சுருக்கோம். ஆனால் என்னென்ன பிரச்சனை, இவங்க வந்து உச்சா அடித்து ஒரு வேளை அதை நோண்டிடுவாங்கன்றதால இதை மாதிரி சின்ன சின்ன தடுப்பு வச்சுருக்கேன். கூட இந்த மண்ணெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பாண்ட்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் செடி நடணும், நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரணும். இதில் தக்காளி விதைலாம் நம்ம போடுறோம்ல, தண்ணி ஊற்ற இங்கேயும் தக்காளி விதை முளைஞ்சிருக்கு. ஸோ செம்பருத்தி பூவும் இங்கே எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அதை மாதிரி இங்கே பாருங்கள், பூ நல்ல பூ. நான் வேணால் அது ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியாது. அப்லோட் பண்ண முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் என்னென்னா, அந்த ஐயப்ப சாமிக்கு என் ஹஸ்பண்ட் மாலை போடும்போது அவருக்கு வந்து ஒரு நாள் கூட நம்ம கடையில் பூ வாங்கவே இல்லை. ஃபுல்லாகவே நம்ம செடி பூவே தான். நம்ம செடியிலேருந்தே பறித்து நம்ம செடியிலேருந்தே தான் கட்டி ஐயப்ப சாமிக்கு போட்டோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே இன்றைக்கி நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு பாருங்கள். செம்பருத்தி 3 அண்டு இது பேர் என்ன, அரளியும் ஈல்டு கொடுத்துருக்கு. அண்ட் வந்து சங்குப்பூவும் ஈல்டு கொடுத்துருக்கு. நம்ம இந்த சின்ன செடியிலேயே நமக்கு வந்து நல்ல பூ கிடைக்கும். நம்ம கூடவே எனக்காக தான் இந்த 2 செடியை வச்சுருக்கேன். பிகாஸ் நம்ம தலைக்கும் பூ தேவை அப்படின்றதால. அப்புறம் இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சீமந்தத்துக்கு போயிருந்தாங்க. சீமந்தத்துக்காக காது குத்தலான்னு தெரியல, அப்போ கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு இது வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு நந்தி வட்டாம் பூன்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து பாரிஜாதம் பூத்துதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தில் அவ்வளோ பூ இருக்குது.